ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். தந்தை அவர்களே, மிகவும் அருமையான ஒரு விளக்கங்கள். ஏனென்றால் அவங்க பேரு, இவங்க பேரு, அவங்க இந்த இதுக்கு பொறுப்பு, அதுக்கு பொறுப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கின்ற இறையியல் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு அரசனுடைய பண்புகள் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த மக்களுடைய பங்களிப்பு என்ன. ஸோ மக்களும் அரசனும் சேர்ந்து கடவுளுக்கு என்று வருவதை பார்க்கின்றோம். கடவுளும் ஒன்றை வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம் என்று இதுவரை அழகாக விளக்கி இருக்கிறீர்கள். இனியும் இந்த பகுதியிலே இறைவனுக்கு என்று இந்த அரசனும் இந்த மக்களும், இந்த மக்களுக்கு என்ற இறைவனும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பம் இருக்கிறோம். தந்தை அவர்களே நன்றி. ஏறக்குறைய நாம் இந்த 27ஆம் அதிகாரத்தை சென்று சேர்க்கிறோம். முன்பே சொன்னது போல 23 முதல் 27 வரை உள்ள அதிகாரங்கள் பிரிச்சேர்க்கையாக இருந்திருக்குமா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். அதிலும் குறிப்பாக வில்லியம்சன் அந்த கேள்வியை நாம் கண்பாக வைக்கிறார். பலர் அதற்கு ஆம் என்று சொல்கிறார்கள், சிலர் அதற்கு இல்லை என்று சொல்கிறார்கள். என்றாலும் நம்முடைய பார்வையிலே அது அந்த இடத்துல இருப்பது பின்னணியை சார்ந்தது அல்ல, அதனுடைய இயல்புத்தன்மையை சார்ந்து குறிப்பிட்டருடைய காரங்களிலிருந்து வருகிறது என்ற ஒரு வாதத்தை நாம் வைக்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 27ஆம் அதிகாரம் 34 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த ஆக்ஸ்போர்ட் பைபிள் டிக்ஷனரி என்கின்ற அந்த புத்தகமானது இந்த 27ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கிறது. 5 பகுதிகளாக பிரிக்கிறது. ஒவ்வொன்றான அந்த வசனத்தை சொல்லி, அந்த பகுதியை சொல்லி, அந்த பகுதியினுடைய செய்திகளுக்கு நாம் கடந்து போவோம். 1 முதல் 15 வரையில இறை வார்த்தைகளிலே படை தலைவர்கள் பற்றியும் அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றியும் விளக்கப்படுகிறது. 26 22 வரை உள்ள பகுதிகளிலே குல தலைவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் செயல்படுத்தப்படுகிறது. 23 24 ஒரு இடை செருகலாக வருகிறது. ஏனென்றால் அது சென்சஸை பற்றி பேசுகிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்த்து, எங்கே நாம் கணக்கெடுப்பை பார்த்தோம்? முன்பகுதிகளிலே நாம் பார்த்தோம், 21 22 பார்த்தோம். அது இங்கே வருகிறது. ஏண்டா இது வருது என்ற ஒரு கேள்வியை நம் பின்னாளில் நாம் பதில் சொல்வோம். 25 31 வரையில வார்த்தைகளில் தாவீதுனுடைய சமூக தலைவர்கள் பற்றிய செய்தியை வருகிறது. 32 34 தாவீதுனுடைய ஆலோசகர்கள் பற்றிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த இதுல இந்த பொது செய்தியில ஏற்கனவே நான் சொன்னது போல வில்லியம்சன் அவர்களுடைய கருத்தை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த பகுதியானது மிக அழகாய் அந்த சமூக பணியிலிருந்து அப்படியே ஃப்ளோ ஆய் வாயில் காப்போர்கள், பட தலைவர்கள், குல தலைவர்கள் என்று அப்படி ஃப்ளோ ஆகி போகுது இல்லைங்களா? அது படை தலைவர்கள் என்று பார்த்தோம், அதுக்கப்புறம் சமூக தலைவர்கள் என்று பார்த்தோம், அப்புறம் படை தலைவர்கள், அப்புறமேட்டு குல தலைவர்கள். இது அப்படியே ஃப்ளோ கரெக்டா அழகா அந்த ஆர்டர்ல போறதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகா பார்க்கிறோம். 1 முதல் 15 வரை இறை வார்த்தைகள் இப்ப பார்ப்போம். அதுல மொத்த படையையும் 12 பிரிவாக பிரிக்கிறார்கள். தாவீது மொத்த படையும் 12 பிரிவாக பிரிக்கிறார். மொத்தம் எத்தனை குலம் இருக்குது? 12 குலம். நல்லா கவனிச்சோம், எவ்வளவு விவேகமா செயல்படுறாங்க. 12 குலமாக பிரித்து 24,000 காலாள் படையினரை வைத்து நிர்வகிக்கிறார்கள். மொத்த படையினுடைய காலாட்படை மட்டுமே 24,000 பேர். அதை 12 பிரிவுகளாக பிரித்து, என்ன கேட்டா 12 குலங்களையும் அவர்கள் பாதுகாக்க ஒரு அழகான ஒரு சென்ட்ரல்ல ஆபத்துன்னா 12 குலம் ஒன்னா சேரும். ஒரு இதுக்கு யூதானா 11 இடம் சேரணும். அதுதான் அமைப்பு முறை. அதே மாதிரி ஆயிரத்தின் தலைவர்கள், நூற்றுவ தலைவர்கள், அவர் மட்டும் இன்ன பிற சின்ன சிறு குழுவினர் என்று அந்த படை மேலும் சிறு சிறு படைவாக பிரிக்கப்படுகிறது. இப்ப ஒரு இடத்துல 20,000 பேர் தேவைப்படாது, 5,000 பேர் இருந்தா போதும். அப்ப அவர்களுக்குரிய 5,000 தலைவர்களை அனுப்புவார்கள்.
அந்த வகையில் அழகா ஒரு நிர்வாக கூட்டுப்படை அமைப்பை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு படையிலும் அது ரொம்ப அழகானது. அதை பற்றி நல்ல செய்தி ஒன்று சொல்றேன். இப்ப இந்திய ராணுவம் உலகிலே ஒரு மிகப்பெரிய ராணுவம். நிறைய மனிதர்கள், காலாட்படை, விமானப்படை, ஆயுதப்படை, கப்பல் படை, அப்புறம் கமாண்டோஸ், அவர் சீக்ரெட் ஏஜென்சிஸ், நிறைய பெரிய ஒரு படையாக இருக்குது. அத்தனை பேத்தையும் வச்சு அவ்வளோ பேருக்கு சாப்பாடு, துணிமணி, இட வசதி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்க பெருத்த செலவு. இந்த நாட்களில் நடைபெறுகிறது. ராணுவத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள், ராணுவ தளவாடங்களை வாங்குகிறார்கள். அந்த காலத்தில் அவ்வாறு செய்வது கடினமாகிறது. ஆக அந்த படைப்பிரிவுகளில் ஒரு படைப்பிரிவு ஆண்டிற்கு ஒரு முறை என்று அவர் பணி செய்துவிட்டு போவார்கள். ஆக அப்ப அவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணா போதும். அதான் அந்த வழிமுறை. இந்த முறை எங்கிருந்து வந்தது என்றால், ஏற்கனவே சாலமோன் இதை பற்றி இப்படிப்பட்ட செய்திகளை செய்திருக்கிறார். 1 அரசர் 4:7. இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் 12 ஆளுநர் இருந்தனர். அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து வந்தார்கள். மாதத்திற்கு ஒருவராக 12 மாசத்துக்கு 12 பேரு வருஷத்தை கவர் பண்ணிடுறாங்க. மாசத்துக்கு ஒருத்தர் தான் உணவுகளை சேகரித்தார்கள் இல்லைங்களா? அதே போலவே படையை நடத்துவதற்கும் தாவீது இந்த இடத்துல ஆண்டுக்கு ஒருவராக மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு 12 மாதம் இணைப்பவர்களாக செயல்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். அதே போலவே குறிப்பேடு 11:10 வாசிப்போமே. ஆண்டவர் இஸ்ரேலை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய ஆற்றல் மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. அது போனாக்க படிச்சுக்கிட்டே போனா 47 வசனம் வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெரிய பட்டியல். இந்த ஹீரோஸ் ஆஃப் டேவிட் என்று சொல்வார்கள். அத்தனை பேரும் தாவீது அரசராவதற்கு உதவி செஞ்சாங்க. போர் முனையிலும் வாழ்முனையிலும் போராடி உயிரை பணயம் வைத்து அவருக்கு வெற்றியை கொண்டு நாட்டை உருவாக்கி அவர் அரசராக பாடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பாடுபட்ட அந்த தலைவர்கள் தான் இந்த இடத்துல லிஸ்ட்ல வராங்க அப்படின்றாங்க. இப்ப லிஸ்ட்ல வராங்க அப்படின்றாங்க. அந்த லிஸ்ட்ல வராங்க அப்படின்றது பொருத்தமா இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இப்ப 16 22 வரை உள்ள பகுதிகளில் ஆர்மி லீடர்ஸுடைய லிஸ்ட் வருது, படை தலைவர்களுடைய லிஸ்ட் வருது. இந்த லிஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது என்னதுன்னா அரசியல் தலைவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற படை தளபதிகளை அவர்கள் நியமித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது 20 வயதுக்குட்பட்டோரை கணக்கிடவில்லை. சிறுயாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது இஸ்ரேலின் மேல் கடவுளின் கடுஞ்சினம் வீழ்ந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை. எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை. பாருங்க, கொள்ளை நோய் வந்தபோது எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தது என்று பற்றி நாம் பார்த்தோம். இந்த இடத்துல அந்த ஆபத்தை மறுபடியும் சொல்லி பழைய நினைவுகளின் காயங்களை ஆறவிடாமல் செய்யாமல் இருக்க ஆசிரியர் விரும்பவில்லை. மாறாக கணக்கெடுப்பு முடியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கடுமையான, ஏற்கனவே அதை பற்றி பேசியாயிற்று, அந்த நிகழ்வை அப்படியே கடந்து போகிறார். இப்ப என்னன்னாக்க 3 செய்திகளை நான் சொல்றேன். ஒன்று படை தலைவர்கள், குல தலைவர்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுல படை தலைவர்களுக்கு இவ்வளோ அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வருவாங்க, 12 பேரா இருக்கிறாங்க, 12 பிரிவா இருக்குது. இதெல்லாம் பேசிட்டு ஏன் இந்த இது வருது அப்படின்ற போது, செருயாவின் மகன் கணக்கெடுப்பு செய்கிறான் என்று செய்தி வருகிறது. இப்ப இந்த படை வீரர்கள் செய்த தவறுதான் தாவீதை பாதித்தது என்று ஆசிரியர் சொல்ல வருகிறாரா என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இரண்டாவது, வெகு வெகு வெளிப்படையாக வில்லியம்சன் சொல்லுகிறார், இந்த 2 வசனங்களும் மறைபொருளான வசனங்கள், ஏன் இது இங்கே வருகிறது என்று தெரியவில்லை என்று அப்படி வெளிப்படையாக சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய அறிஞர் அப்படி சொல்வதற்கான அர்த்தம் புரியவில்லை. ஆனால் அவர் சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன் இங்க வந்துச்சு, ஒரு இடைச்செருளாக வந்து விட்டது, ஏதோ கைப்பற்றிகளில் மாற்றி எழுதப்பட்டு வந்துடுதா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, தாவீது எவ்வகையிலும் அப்பழுக்கற்ற மனிதராக இருக்கிறார். அங்க கடவுளே உடைய இரக்கம் பெரியது, மனிதனின் கரங்களில் விழுவதை விட கடவுளின் கரங்களில் விழுவது மேல் என்றெல்லாம் பேசியவர். அவரை அந்த செய்தி இங்க சொல்லாம
அது அப்படியே கடந்து போகிறார். அப்ப தாவீது மேல் எந்த விதமான குற்றச்சாட்டையும் அவர் சுமத்தாமல் அவருடைய படை நடத்தல், வழி நடத்தல், அவருடைய சமூக அமைப்பு, அவருடைய ஆட்சி முறைமை சிறப்பாக இருந்தது என்று சொல்லி செல்கிறார். அதே போல அடுத்ததை நான் பார்க்கும்போது 25 31 வரையுள்ள பகுதிகளில் நாம கரெக்ட் ட்ரெஷரி ஆஃப் டேவிட், அதாவது சரியான முறையிலே பாதுகாக்கப்படுகின்ற கருவூல தலைவர்களை பற்றிய செய்திகளை நம்ம இடத்துல பார்க்கிறோம். இது வந்து இந்த 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 பெயர்கள் வந்து சரியானவை என்று பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அரசரது கருவூலத்திற்கு அதியேலின் மகன் அஸ்மவேத்து பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளிகள், நகர்கள், சிற்றூர்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்து கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளியில் உழைக்கும் உழவர்களுக்கு கெலூபின் மகன் எஸ்ரி கண்காணியாய் இருந்தார். திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையும், திராட்சை ரச கிடங்குகளுக்கு சிபிமிராயான சப்தியும், செபலோனின் ஒலிவ மரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் கேதிரியரான பாகல்கானும், எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசும், சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராயும், பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்தும், ஒட்டகங்களுக்கு இஸ்மயலரான ஒபிலும், கழுதைகளுக்கு மெரோனோவியரான எகுதியேவும், ஆட்டு மந்தைகளுக்கு அகாரியாரான யாக்கிசும் ஆக இவர்கள் எல்லோரும் அரசர் தாவீதின் உடைமைகளுக்கு பொறுப்பாளர்களாய் இருந்தார்கள். ஓகே, இப்போ வந்து இந்த பகுதியை வந்து இயல்பான பகுதியாக இருந்தாலும் எபிரேய மொழியில வாசிக்கும் பொழுது இஸ்மாயேலர் என்று ஒரு பகுதி வருகிறது. அவர்கள் வந்து ஃபாரினர்ஸ், அது ஆங்கிலத்தில் வந்து ஃபாரினர்ஸ் சொல்றாங்க. இவருடைய இனத்தை சாராதவர்கள் இஸ்மாயிலர் என்று சொல்கிறார்கள். நீங்க நல்லா பார்த்தா யோசேப்பு கதையில கூட இஸ்மாயிலருடைய கரங்களிலே யோசேப்பு ஒப்படைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இது வந்து இஸ்மாயிலர் கடந்து போகிறவர்கள், அப்படியே நாடுகளாக கடந்து போகிறவர்கள். அவர்களை வந்து பெடுவின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வளைகுடா நாடு பகுதியில் இருக்கிறவர்கள் இன்னமும் அந்த வார்த்தை உபயோகத்தில் இருக்கிறது. பெடுவின்ஸ், ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டு, அப்ரஹாமே ஒரு காலத்துல பெடுவினா தான் இருந்துக்கிறார் இல்லைங்களா? ஆட்டு மந்தை சேர்ந்து கொண்டு ஊர் ஊராய் அழைத்து திரிக்கிறவராய் இருக்கிற அதுதான் பெடுவின்ஸ்பாங்க. அந்த பெடுவின்ஸை இங்க சேர்த்துறாங்க. ஏன் ஃபாரினர்ஸை சேர்த்துறாங்க என்று கேட்கறதுக்கு நமக்கு விடை இல்லை. அந்த ஒரு செய்தி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன். அது வந்து ஒருவேளை தாவீதினுடைய காலத்தில் அல்ல, மாறாக எஸ்ரா நெகேமியா காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியானது பாரசீக மன்னனுடைய மாநிலமாக இருந்தது. பாரசீக மன்னன் விடுதலை கொடுத்தாலும் அந்த மாகாணத்தை அந்த மாகாணமாக தான் இருந்துச்சு. அப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. அந்த செய்திகளில் ஒரு செய்தி இங்கே எடுத்து பயன்படுத்தியிருக்கலாம் என்று ஒரு சிலர் வாதாடுகிறார்கள். அதை ஒரு குறிப்பாக நாம் பார்க்கிறோம். 32 34 வரையுள்ள பகுதிகளிலே தாவீதின் சிறப்பு ஆலோசகர் என்று சொல்லப்படுகிறார். தாவீதினுடைய சிறப்பு ஆலோசகர் என்று சொல்லப்படுகிறார்கள். அது மிக முக்கியமான கருதி. அதாவது வந்து தாவீதினுடைய சிறப்பு ஆலோசகர்கள் என்பது வந்து மாநில தலைவர்களோ அல்லது சட்டசபை மந்திரிகளோ அல்ல, மாறாக கிச்சன் கேபினெட் என்று சொல்வார்கள். கிச்சன் கேபினெட் என்றால் அவருக்கு குசுன்னு ஏதாவது சொல்லி, சார் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார் ஆபத்து வருது சார், ஜாக்கிரதையா சார், இவங்க இந்த பக்கம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். ஒரு கிச்சன் கேபினெட், அவங்க வந்து மறைமுக நிழல் அரசியல்வாதிகள், நிழல் மதிகள். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்வார்கள். நான் வந்து ஒரு வாழ்க்கை சரித்திரம் புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்திலே நிறைய வாழ்வு அனுபவங்களை பற்றி, வாழ்ந்த மனிதர்களை பற்றிய தலைமைத்துவ பண்பை பற்றிய செய்திகளை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ வந்து கர்ம வீரர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலே IAS அதிகாரி ஒருவர் அவரிடம் வருகிறார். வந்து அவர் சொல்லுகிறார், ஐயா, நம்முடைய மருத்துவ கல்லூரி படிப்புக்கான இந்த குறிப்பிட்ட கல்லூரியிலே மொத்தம் 75 இடங்கள் இருக்கிறது. ஆனால் வந்திருக்கிற இடங்கள் 95 இருக்கிறது. அப்ளிகேஷன்ஸ் 10 மட்டும் தான் எடுக்க வேண்டும். ஏற்கனவே 65 முடிந்தாயிற்று. நீங்களே எடுத்துக் கொடுங்கள். யாரை விடுவது, யாரை எடுப்பது, யாருக்கு பாரபட்சம் காட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை, நீங்களே எடுங்கள் என்கிறார். நானும் யோசித்து மண்டையை உடைத்து கொண்டேன் என்று சொல்கிறார். காமராஜர் வாங்கினவன பார்க்கிறாரு. பார்த்துட்டு இதடு எடுத்து கொடுத்துட்டாரு. கலெக்டருக்கு ரொம்ப யோசனை, என்னடா நாம் அவங்க அந்த கட் ஆஃப் பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, பேக்ரவுண்டு பார்க்கலாமா, அவங்க அப்பா அம்மா படிச்சு கொடுத்து வருங்காலம் பார்க்கலாமான்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இவர் பட்டுன்னு டிக் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஐயா என்கிறாரு, சொல்லுங்க அப்படின்ட்டாரு.
இவ்வளவு விரைவிலேயே முடிவெடுத்தீர்களே, எப்படி எடுத்தீர்கள்னா, பார்த்தம்பா யார் யார் பேர் எந்தெந்த பிள்ளைங்க பின்னாடி அப்பா அம்மா பேர் இல்லையோ அது அனாதை பிள்ளைங்கப்பா, அதுங்க பொழைக்கட்டும், அதுக்கு பொழைச்ச 4 பேர் நல்ல பேர் ஏழை சமுதாயம் பொழைக்கும், அப்படி டிக்கெட் அடிச்சம்பா அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு, அருமையான ஒரு தலைமைத்துவ பண்பு. அது வந்து அவருக்கே உரிய தனி சிறப்பு மிகுந்த அனுபவ அருபிலிருந்து வந்த ஒரு நிறைவான செறிவு வந்து சொல்லுவாங்க. அது எம்ஜிஆரை பற்றியும் அழகாக அவர் சொல்வார். எம்ஜிஆரை பற்றி அவருடைய வாழ்க்கையை அவருடைய வழக்கறிஞர் அவரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் வருகிற ஒரு அழகான செய்தி, எம்ஜிஆருக்கு என்று மிகச்சிறந்த சாக்ரட்டிஸை போலவோ, ஒரு அரிஸ்டாட்டிலை போலவோ, அல்லது வந்து ஒரு பிளேட்டோவை போலவோ அறிவியல் ஞானம் இருந்தது போல எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அறிவு சார்ந்த செயல்திறனும் கொண்ட அதிகாரிகளை எப்பொழுதும் உடன் வைத்திருந்தார். சிறந்த அறிவாளிகளை, சிறந்த செயல் ஊக்கம் உடையவர்களை தன் பக்கம் வைத்திருந்தார். ஆகவே தான் காலனி திட்டம், சத்துணவு திட்டம் என்று பல்வேறு முதியோர் பென்ஷன் திட்டம் என்று பல திட்டங்களை ஆற்றி இன்றும் எல்லாருடைய இதயங்களிலும் வாழ்கிற ஒரு மாபெரிய முடிசூடா மன்னனாக அவர் வாழ்கிறார் என்று அந்த புத்தகம் முடிவுரையிலே சொல்லி இருந்தது. உண்மைதான். தாவீதுக்கு ஒரு கிச்சன் கேபினெட். அவர் கர்மவீரர் காமராஜரை போலவே சுய சிந்தனைவாதி. அவரே 1008 முடிவுகளை அற்புதமா எடுக்க வல்லமை படைத்த ஒரு சிறந்த ஞானி. இருந்தாலும் தனக்கென்று ஒரு குழு இருக்க வேண்டும். தன்னை வழிநடத்த, தான் தவறி விடாமல் இருக்க, தான் நெறி கடந்து போய்விடாமல் இருக்க, வரையறையை தாண்டி போய்விடாமல் இருக்க நமக்கென்று ஒரு குழு இருக்க வேண்டும் என்று சிறப்பு ஆலோசகர்களை, கிச்சன் கேபினெட் என்று ஆங்கிலத்திலே புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிச்சன் கேபினெட்டை உருவாக்கி ஆட்சி நடத்துகிறார். அதான் வந்து அந்த 32 34 வரையுள்ள வார்த்தைகள். 34 வாசிங்களேன். அகிதோபலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயாதாவும் அபியாத்தரும் அவருடைய பதவியை ஏற்றனர். யோவாபு அரசரின் படைத்தலைவராய் இருந்தார். யோவாபை பத்தி நமக்கு நிறைய தெரியும். அது அவரை பத்தி ஒரு டாக்டரேட்டே செஞ்சிருக்கிறாங்க யோவாபை பற்றி. அதே போல அகிதோப்பேல், அதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாய் நிறைய வசனங்களை அவரை பற்றி நம்ம வரலாற்று புத்தகங்களை படிக்கும்போது நிறைய சொல்லி இருக்கிறோம். அதுதான் தாவீது அதெல்லாம் பக்கத்திலே வச்சுக்கிட்டார். தாவீது சிறப்புற மாண்புற இவர்களும் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். 1 குறிப்பேட்டின் 27ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த அதிகாரம் சொல்கின்ற வாழ்வியல் பாடங்களை சற்று முன்பாகத்தான் நான் உங்களுக்கு முன்னோடு பகிர்ந்து கொண்டேன். அத்தோடு கூட 2 சின்ன கருத்துக்களை இடைச்செருளாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, குலத்தலைவர்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. குலத்தலைவர்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. தாவீது ஒவ்வொரு குலத்திற்கும் அந்தந்த குலத்திற்கேற்ற தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த குலத்தினுடைய மக்களை திருப்திப்படுத்துகிறார். மனாசே குடும்பம் 2ஆக பிரிகிறது. அரை குலம் என்று பிரிகிறது. அந்த அரை குலத்திற்கு அரை ஆளுக்கு ஒன்ன போடு என்னாம தனித்தனியே தலைவர்களை தந்து அவர்களுடைய தேவையை நிறைவு செய்கின்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னாக்க இன்றைக்கு அரசியல் என்பது கிச்சன் முதல் கேபினெட் வரை ஜாதியத்தினாலே வகுக்கப்படுகிறது, ஜாதியத்தினாலே நெருக்கப்படுகிறது. இப்போ தொகுதி பிரிச்சாவோ சரி, தனி தொகுதி என்றும் ஆரம்பிடும் எந்த தொகுதியில் யாரை நிற்க வச்சா ஜெயிப்பா, யாரு இருக்கிறாங்களோ அதை பார்த்து நிற்க வை என்று யோசித்து செயல்படுகிற ஒரு சமூகத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அன்றைய நாட்களில் இந்த இனத்தாருக்கு, லேவியின் குடும்பத்திற்கு, மனாசேன் குடும்பத்திற்கு, யூதாவின் குடும்பத்திற்கு, பெஞ்சமின் குடும்பத்திற்கு என்று அந்தந்த குடும்பத்தின் தலைவர்களை குலத்தலைவர்களாக வைப்பதன் மூலமாக அந்த மக்களுடைய தேவைகள், அந்த மக்களுடைய நலன்கள், அந்த மக்களுடைய வேண்டுதல்கள், அந்த மக்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவீது வழிவகுக்கிறார். இது ஒரு வகையிலே மக்களை பிரிக்கின்ற சக்தியாக இருந்தாலுமே கூட அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிந்து நிற்கின்ற அதை உடைந்து போன உள்ளம் கொண்ட ஒரு சமூகத்தை ஒவ்வொருவருடைய தேவையையும் சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அந்த தேவை உணர்கின்ற தலைவர்களை தந்து ஆஸ்வதிக்கிறார். அந்த தேவையை கொடுத்து அந்த இதை எடுக்கிறார். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். சில சமயத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நம்முடைய தேவைகளை அறிந்து செயல்படுகின்ற நல்ல மனிதர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். சில சமயத்தில் தேவைகள் என்று சொல்லும்போது பல்வேறு விதமான தேவைகள் இருக்கலாம். சில சமயத்தில் சிலருக்கு வயிற்றிலே பசி இருக்கலாம், சிலருக்கு மனதிலே பசி இருக்கலாம், சிலருக்கு பக்தியிலே பசி இருக்கலாம். ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. அப்ப
நம்முடைய தேவை நிறைவு செய்கின்ற மனிதர்கள் யார் என்று உணர்ந்து பார்த்து அவர்களோடு சேர்ந்து மாற்றுக்கு மாற்றாக நாம் போகும்போது நாம் நம்மையே இழந்து விடுவோம், அல்லது நெறி பிறழ்வோம், அல்லது வழி தவறுவோம் என்றெல்லாம் போகக்கூடிய நிலைகள் இருக்குது. ஆகவே யாரோடு யார் சேர்வது, அந்த இடத்துல நம்ம கவனமா இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அது முதலாவதாக. இரண்டாவதாக ஒரு கருத்து சொல்ல வரும்போது தான் நான் சொன்னேன், அரச உடைமைகளின் நியமனத்தை பற்றி பேசும்போது பயிர் தொழிலுக்கு, கருவூலத்திற்கு, கொள்ளர்களுக்கு, அல்லது கைவேலை பார்ப்பவர்களுக்கு, தச்சர்களுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையின் நிர்வாகத்தை நிர்வகிக்க ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த துறையினுடைய மக்களுடைய தேவையை சந்திக்க ஒரு அதிகாரி இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு ஆட்சி முறைமைப்பாடு என்பதை நம்ம நினைத்து பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்றைக்கும் கூட எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப அழகா அம்பேத்கர் சொல்லுவாரு, எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க நாம அநீதிக்குள்ளாக உள்ளாக்குகிறோம். ஏழைகள், பசியாக இருக்கிறவர்கள், நடக்க முடியாதவர்கள், வலிமையற்று இருக்கிறவர்கள், வல்னரபிளா இருக்கிறவங்க, அவங்களுக்கென்று ஒரு நீதி இருக்க வேண்டும். நீதியிலே அவங்களுக்கு சட்டத்திலே அவங்களுக்கு இடம் இருக்க வேண்டும். அதே போல வேகமாய் ஓடக்கூடியவன், வேகமாய் வல்லமையை சாதிக்கக்கூடியவன், சண்டையிட்டு சாதிக்க வேண்டியவன், அவனுக்கென்று ஒரு நீதி இருக்க வேண்டும். இப்ப நாம நீதியை பகுத்து பிரிச்சு போடல, பாகுபாடு பார்க்கல. அந்த பலமில்லாத, வலுவில்லாத, வலுவற்ற, இப்படிப்பட்ட அது மாதிரி ஒரு மாசற்ற இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு தர வேண்டும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மனிதர்களாக அவ்வளவு பதறி போனோம். வாய் திறந்து பேச முடியாத, சொல்ல முடியாத, சொல்வதை நம்ப வைக்க முடியாத ஒரு சகோதரியை இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். பார்வையற்ற குழந்தைகளுடைய, பார்வையற்ற மனிதர்களுடைய குரலும் கேட்கணும்.